ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் 2553 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 56,100லேருந்து 1,77,500 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு எம்ஆர்பியிலேருந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனுங்கிற கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜூலை 15 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஜூலை 15 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா May 15 வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜூலை 15 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து May 15 தான் வந்து இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வந்து உங்களுக்கு வந்து இதை சொல்கிறேன். ஜூலை 15 வரைக்கும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கனாலே வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான PDF வந்து இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹவு டு அப்ளைக்கு வந்து பாருங்கள் இங்கேயுமே வந்து PDF வந்து இருக்குது. சிலபஸ் வேணால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக சொல்கிறேன். எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கேண்டிடேட் லாகின் எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே ஹவு டு அப்ளைன்னு வந்து பாருங்கள் இங்கே PDF கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து இந்த போஸ்டிங் வந்திருக்கு. மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 38 மாவட்டத்துக்குமே வந்து 2553 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறோம்னா ஜூலை 15 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு 56,100லேருந்து 1,77,500 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் அதர்ஸ் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் SC, ST, SC ஸோ அதுக்கப்புறம் MBC, DNC, BC, BCM இவங்க எல்லாருமே வந்து 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். PWDயாக இருந்தால் வந்து பாருங்கள் 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா MBBS டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெட்ராஸ் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து MBBS டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கவுன்சிலில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும். 1 hour உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 50 மார்க் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து பாருங்கள் அந்த சிங்கிள் பேப்பராக வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இது 2 hours நடக்கும். 100 மார்க் வந்து இருக்கும். இதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 38 மாவட்டத்துலையுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான சென்டர் வந்து இருக்குது. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நோ ஓரல் டெஸ்ட்னே இங்கே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். அதே மாதிரி வந்து பாருங்கள் எக்ஸாம் ஃபீஸஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் SC, ST, SCA ஸோ PWD இவங்களுக்குலாம் வந்து ₹500 ஃபீஸு. அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் ₹1000 வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லேயே ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்கனாலே ஹவு டு அப்ளைன்னு வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாருங்கள் இங்கே 1 by 1 உங்களுக்கு வந்து இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் சிலபஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தனியாக உங்களுக்கு நான் காமிச்ச மாதிரி அதில் PDF கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.